ஹாய் ஹலோ. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்சிஆர்டி கெமிஸ்ட்ரி சிலபஸ் கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா சாப்டர் 6ல் ஹாலோ அல்கேன் ஹாலோ அரேன். இந்த ஹாலோ அல்கேன் ஹாலோ அரேனில் நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் நாமன்கிளேச்சர், கிளாசிஃபிகேஷன், அப்புறம் அதோட ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இது வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டு ஹாலோ அல்கேன் ஹாலோ அரேன் ரெண்டுமே நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்புறமா நான் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் அண்ட் இன்டெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே போட போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஆர்டர் தான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வாட் இஸ் ஹாலோஜன். ஹாலோஜன் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக எக்ஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே ஹாலோஜன் தான். ஆஸ்டன்டைனும் இருக்கும். பட் ஆஸ்டன்டைனை பற்றி படிக்க மாட்டோம் நம்ம, பிகாஸ் இட் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இப்போ இதில் வந்து பேஸ்ட் ஆன் ஹைப்ரிடைசேஷன் நம்ம வந்து இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் கீழே நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். sp ஹைப்ரிடைசேஷன் கீழே கிளாஸிஃபை பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? sp3னா என்னன்னா உனக்கு the carbon holding the functional group is called as alpha carbon. இப்போ இந்த ஆல்ஃபா கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா it comes under sp3 hybridization. If the alpha கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து sp2 வந்துடும். ஆல்ஃபா கார்பன்ல உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் பாண்ட் வருது அப்படின்னா it comes under sp hybridization. இது 11th படிச்சிருப்பீங்க நீங்க. ஓகேங்களா? ஸோ sp3னா it has single bond around alpha carbon. What is alpha carbon? Alpha carbon is the carbon which holds the functional group, the alpha carbon. So, இப்போ இந்த sp3 hybridization வந்து நமக்கு primary, secondary, tertiary, allyl, அப்புறம் பென்சைல் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம், நம்ம கிளாஸிஃபை பண்றோம். பிரைமரினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார்பன்ல ஒரு ஆர் குரூப், அதாவது ஆல்ஃபா கார்பன், இஃப் ஆல்ஃபா கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் ஒன் ஆர் குரூப், இஃப் ஆல்ஃபா கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் ஒன் ஆர் குரூப் அப்படின்னா அது பிரைமரி. சரி, எனக்கு ஆர் குரூப் என்னன்னே தெரியல அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அப்போ கோ ஃபார் த ட்ரிக் போயிருங்க. இஃப் ஆல்ஃபா கார்பன் ஹாஸ் 2 ஹைட்ரோஜன் அப்போ அது பிரைமரி. If alpha carbon has 2 hydrogen, அப்போ அது primary. Second thing என்னது? If alpha carbon has 2, if it is attached with 2 R group, 2 R group இருக்கணும். Or you can go with the hydrogen. If it is going to have 1 hydrogen, then it is secondary. If alpha carbon is attached with 3 R group, or if it is going to have no hydrogen, யாரு? ஆல்ஃபா கார்பன். டோன்ட் கோ வித் எனி அதர் கார்பன். ஆல்ஃபா கார்பன்ல உங்களுக்கு 6 பேட்ச் ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னா இட் இஸ் டெர்ஷரி. அவங்க எது ஆல்ஃபா கார்பன் சொன்னேன் உங்ககிட்ட? த கார்பன் விச் இஸ் ஹேவிங் த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ஆல்ஃபா கார்பன். ஓகேவா? அதே மாதிரி அலைல் தான் என்னது? உனக்கு ஆல்ஃபா கார்பன் இதான் உன்னோட ஆல்ஃபா கார்பன். கரெக்டா? இந்த ஆல்ஃபா கார்பன் பக்கத்து கார்பன் என்னது? பீட்டா. If your beta carbon is going to have a double bond, if beta carbon has double bond, அப்போ அது அலை. ஓகேவா? If beta carbon has double bond, it is allyl. பென்சைல்னா என்னது? அப்போ if beta carbon is going to be an aromatic carbon, இது உன்னோட ஆல்ஃபா. கரெக்டா? If beta carbon is going to be an aromatic carbon, அப்போனா it is benzyl. புரியுதா? இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு
எல்லா ஆல்ஃபா கார்பனும் இட் இஸ் சரவுண்டட் வித் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. எல்லா ஆல்ஃபா கார்பன்லயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. ஓகேவா? பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அலை. பீட்டா கார்பன் அரோமேட்டிக் கார்பனா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பென்சைல். ஓகேவா? புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் இது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆஃப் ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரீஸ் பேஸ்ட் ஆன் த ஹைபிரிடைசேஷன். நம்ம sp3 மட்டும் முடிச்சிருக்கோம். இப்போ sp2 எப்படி பார்ப்பீங்க நீங்க? ஸோ sp2 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உனக்கு 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து என்ன, இஃப் யுவர் ஆல்ஃபா கார்பன் itself has a double bond, அப்போ இதுக்கு பேர் வினைல் ஹாலைட். Or if your alpha carbon is itself a aromatic carbon, அப்போ இது வந்து அரைல் ஹாலைட். அப்போ both the carbon has a double bond, அப்போ இது sp2 hybridization. நமக்கு sp நம்மளுக்கு தெரியும், நமக்கு என்னது, it has a triple bond. அவ்வளோதான். புரியுதுங்களா? டவுட் இருக்கா? ஓகே. டவுட்னா நீங்க எனக்கு கொஸ்டின் பண்ணுங்க, ஐ வில் ரிப்ளை யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம IUPAC nomenclature பார்ப்போம் நம்ம. ஓகே. ஸோ IUPAC பொறுத்த வரைக்கும் எனது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. நீங்க ஹாலோ ஆல்கேன் எழுதணும். ஹாலோ ஆல்கேன். ஹாலஜன் should be written as halo in the prefix. அப்புறம் என்ன வேணா ஆல்கேனா இருக்கும், ஆல்கேன். இப்போ இது எப்படி எழுதுவீங்க? ஹாலோ இதுக்கு பதிலாக நீங்க வந்து Cl போட்டீங்கன்னா குளோரோ மீத்தே, ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் மீத்தே. ஒருவே உங்களுக்கு இது மீத் ஈத் ப்ரோபில் டவுட் இருக்குன்னா நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க. நீங்க வந்து எனக்கு கொஸ்டின் அரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ், அப்ப குளோரோ ஈத்தே, குளோரோ ப்ரோபேல். ஓகே ஃபைன். இப்போ இப்படின்னா நவ் இப்போ உனக்கு டபுள் பாண்ட் இருக்கு, ஹாலஜன் இருக்கு. இப்போ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கனால ஐ கேன் சூஸ் பை திஸ் வே. பட் எப்பயுமே ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் ஹேஸ் மோர் ப்ரியாரிட்டி தேன் ஹாலஜன். ஹாலஜனை கம்பேர் பண்ணும்போது டபுள் பாண்டுக்கு தான் ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதை எழுதலாம் 1 2 3 4. ஸோ 3 மித்தாயில், ஓகே, 3 மித்தாயில் 1 ப்ரோமோ. ஆக்சுவலி வந்து 1 ப்ரோமோ 3 மித்தாயில் 1 பியூட்டீன். ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் எல்லா சப்ஸ்டிடியூவன்ஸையும் நீங்கள் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எழுதும். ஓகேவா? ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இது வேசி ஆகுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இது எப்படி எழுதுவீங்க? ஸோ இது 1 2 3. ஸோ இந்த பக்கம் போனால் 1 2 ஷார்ட்டஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ஷார்ட்டஸ்ட் யூ ஹாவ் டு சூஸ் ஷார்ட்டஸ்ட் பொசிஷன். அப்போ 2 குளோரோ 3,3 டை மித்தைல் 1 2 3 4 பியூட்டேன். ஏன்னா இது வந்து 1 2 3 செகண்ட் பொசிஷன்ல குளோரின் இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல மித்தைல் குரூப் இருக்கு. நீங்க ஒரே பொசிஷன்ல 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தாலும் சேம் சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தாலும் நீங்க 2 பொசிஷனையும் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோயிங் டு ஹேவ் திஸ், இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குளோரின் இருக்கு, இந்த சைட்ல இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. எதை சூஸ் பண்ணுவீங்க? கரெக்ட். நீங்க வந்து டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஹாலஜனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். புரியுதா? ஸோ அப்போ வந்து 5 குளோரோ 1 பென்டீன். புரியுதா? எஸ். அதே மாதிரி எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் டு டபுள் பாண்ட். அப்போ 1 2 3. அப்போ 3 குளோரோ 1 சைக்ளோஹெக்சீன். புரியுதா? எஸ்.
இது chlorobenzene. Fine. இப்போ இதுல எதெல்லாம் வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு நீங்க பார்க்கணும்னா இது வந்து மித்தைல் ஹாலைட். நீங்க வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரி பார்க்க முடியாது. ஒரு ஆர் குரூப் கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் அது பிரைமரி. இது பிரைமரி, இதுவும் பிரைமரி. இப்ப இது என்னது? இது வந்து ஆல்பா கார்பன்ல உனக்கு டபுள் காண்ட் இருக்கு. அப்ப இது என்னது? வினாயி. புரியுதா? இது பாத்தீங்க அப்படின்னா உனக்கு இதா வந்து ஆல்பா கார்பன், உனக்கு ஒரு ஆர் குரூப், இன்னொரு ஆர் குரூப். ஸோ உனக்கு கண்டுபிடிக்க முடியல. யூ ஹேவ் ஒன் ஹைட்ரோஜன், ஸோ இட் இஸ் செகண்டரி. இதுல பிரைமரி இது. ஸோ இது வந்து சிஹெச் தான் இருக்கு. செகண்டரி நீங்க சூஸ் பண்ணலாம். பட் இது ஆல்பா, ஒரு பீட்டா கார்பன் டபுள் பாண்ட் இருக்கனால இது என்னது? அலை. இது அரோமேட்டிக் ஹலை. புரியுதா? எஸ். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் டீட்டெயில்டா அப்படின்னா ஜஸ்ட் கிவ் மீ அ மெசேஜ். ஐ கேன் ஹெல்ப் யூ வித் இட். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம், விச் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஆல்கேன் அண்ட் ஹாலோஅரியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரம் ஆல்கஹால். ஸோ இது வந்து எப்படின்னா உனக்கு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க. இட் கேன் பி பிரைமரி, செகண்டரி ஆர் டெர்ஷரி. பட் நான் ஸ்பெசிஃபை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா கார்பன் ஹேவிங் 2 ஹைட்ரஜன் இஸ் பிரைமரி ஆல்கஹால். இது கூட நான் ஒரு ஹைட்ரோஹாலிக் ஆசிட், இட் கேன் பி எக்ஸ் கேன் பி அ குளோரின் ஆர் அ புரோமின். ஃப்ளூரினோ அயோடினோ ரியாக்ஷன் நடக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி பண்ணுவீங்க? வாட் ஹேப்பன்ஸ், இந்த OH இந்த H என்ன ஆகும்னா வாட்டர் மாலிகுல வெளில போயிடும், பிளஸ் ஆர் எக்ஸின் ஃபார்ம் ஆகும். பட் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைட். அதே மாதிரி இஃப் ஐ எம் கோயிங் டு டேக் த செகண்டரி ஆல்கஹால் அண்ட் ரியாக்டிங் வித் HX, அதே மாதிரி உனக்கு என்ன ஆகும்? வாட்டர் மாலிகுல் வெளில போயிடும், ஃபார்மிங் அ செகண்டரி ஹாலைடு. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா க்ரூவ்ஸ் ப்ராசஸ். பட் ரெண்டு ரியாக்ஷன்லையுமே நீ என்ன பண்ற அப்படின்னா ஜிங்க் ஃப்ளோரைட் போட்டாதான் ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும். இதுலேயே வந்து நீ ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்ட அப்படின்னா யூ ஆர் நாட் இன் நீட் ஆஃப் த ஜிங்க் குளோரைட். அதே மாதிரி வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். பட் த ரியாக்ஷன் will happen in a very ஃபாஸ்ட்லி. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து டெர்ஷரி ஆல்கஹாலுக்கான ரியாக்ஷன். ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு சே இட் ஸ்பெசிஃபையாக இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ரியாக்ஷன் நடத்த போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் புரோமைடு ரியாக்ஷன் நடத்த போகிறேன். நான் ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்க போகிறேன், ரியாக்டிங் வித் HBr இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட் இங்கே நான் போடல. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் திஸ் செகண்ட் ரியாக்ஷன். டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். ஐம் கிவிங் யூ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். இதில் அதே HXனா அதே சப்ஸ்ட்ரேட்டா, ஆனால் யூ ஆர் கோயிங் டு டேக் அ ஆசிட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஹியர். ஓகேவா? அப்போ என்ன நடக்கும்னா அதே மாதிரி தான் உனக்கு வாட்டர் மாலிகுல் வெளில போயிடும். பட் யூ ஸ்பெசிஃபிக்கலி கெட் அ புரோமைடு. ஏன்னா HBr போடுறதுனால புரோமைடு கிடைக்கும் உனக்கு. ஓகேவா? அதே மாதிரி இஃப் ஐம் கோயிங் டு டேக் அ பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ரியாக்ட் வித் HI, நவ் ஐ கேன் டேக் எனி புரோட்டோனிக் ஆசிட். பட் HI பொறுத்த வரைக்கும் நான் H2SO4 எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா HI when it is reacting with H2SO4 it will get oxidized and form as iodine. நம்மளுக்கு தேவையான ரியாக்ஷன் நடக்காது. அதனால H2SO4க்கு பதிலாக பாஸ்போரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு RCH2I + H2O கிடைக்கும். நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி பிரைமரியும் எடுத்திருக்கேன் பாருங்க. ஏன் வாட் ஹேப்பன்ஸ் when it is going to be a secondary or a tertiary? நான் ஒருவேளை செகண்டரி ஆர் டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டுக்குமே இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்னா என்ன கொடுக்கும்? உங்களுக்கு புரோட்டான் கொடுக்கும். கரெக்டா? இந்த புரோட்டான் பிரசன்ஸ்ல என்ன ஆகும்னா இட் வில் அண்டர்கோ எலிமினேஷன் ரியாக்ஷன்.
இங்க இந்த ரியாக்ஷன் undergo பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பதிலா இது வந்து add ஆகுது. So it is a substitution reaction. கரெக்டா? இதுவும் substitution தான், இதுவும் substitution தான். பட் இங்க என்ன நடக்கும்? It will undergo an elimination reaction. So eliminationனா ஆல்ஃபால இருந்து OHும் பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகும். ஸோ ஆல்ஃபா கார்பன்ல இருந்து OHும் பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகும். ஸோ I'm going to write this as CH2 bond H ன்னு எழுதுறேன். ஸோ அப்போ இந்த H OH வெளியே எலிமினேட் ஆகி H2O போயிடும். போயிடுச்சுன்னா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த பாண்டை இங்கே வந்துடும். புரியுதா? ஸோ அப்போ R CH டபுள் பாண்ட் CH2ன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ உனக்கு இது செகண்டரி ஆல்கஹாலோ இல்லை டெர்ஷரி ஆல்கஹாலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த presence of acid it will undergo elimination reaction. புரியுதா? ஸோ இதே ரியாக்ஷனை நான் ரா மெட்டீரியல்ஸ் போட்டு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் RCH2OH எடுத்துக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் HBr ஆர் KBr, சாரி HBr ஆர் HI, நான் என்ன பண்ண போறேன்? KBrஐயும் H2SO4ஐயும் நான் என்ன எடுத்துக்க போறேன்? ரெண்டையும் சேர்த்து ரியேஜென்ட்டாக எடுத்துக்க போறேன். அங்கே என்ன பண்ணேன்? HBr ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டேன், H2SO4 கேட்டலிஸ்டாக எடுத்துக்கிட்டேன். இங்கே நான் என்ன எடுத்துக்க போறேன்? ரெண்டையும் ரியேஜென்ட்டாக எடுத்துக்க போறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து இன்சிட்டுவா என்ன ரியாக்ஷன் கொண்டு வரும் அப்படின்னா இட் வில் பிரிங் யூ அன் HBr. அப்போ டெஃபினட்டாக உனக்கு அதே ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். CH2Br ப்ளஸ் KHSO4 ப்ளஸ் H2O எனக்கு ப்ராடக்ட் கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? HIக்கு பதிலாக KI ப்ளஸ் H3PO4ன்னு போட்டேன் அப்படின்னா I will get what? RCH2I ப்ளஸ் KH2PO4 ப்ளஸ் H2O. இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து KHSO4 போயிடும். ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சுன்னா இன்னொரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ H2SO4 வரும். பை ப்ராடக்ட்ஸ் தான். இதான் அவரோட மெயின் ப்ராடக்ட். இங்கேயும் செகண்டரி ஆர் டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? எலிமினேஷன் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். What is the elimination product? Alkene will be a elimination product. புரியுதா? Third reaction, அதே from alcohol. It can be a primary or secondary or tertiary, that doesn't matter. பிரைமரியா இருக்கலாம், செகண்டரியா இருக்கலாம், டெர்ஷரியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும். பட் இட் ஷுட் பி அன் அலிஃபாட்டிக் ஆல்கஹால். அலிஃபாட்டிக் ஆல்கஹாலாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது கூட நான் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோ இல்லை பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடோ இல்லை தயோனல் குளோரைடோ போட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு RCl ப்ளஸ் POCl3 ப்ளஸ் HCl கிடைக்கும். அதே மாதிரி உனக்கு RCl ப்ளஸ் H3PO3 கிடைக்கும். இதில் இந்த presence ஆஃப் pyridine உனக்கு என்ன கிடைக்கும்னா RCl ப்ளஸ் SO2 ப்ளஸ் HCl கிடைக்கும். இப்போ இந்த 3 ரியாக்ஷனில் எதை நான் சூஸ் பண்ணுவேன்? நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு எதை சூஸ் பண்ணுவேன்னா ஐ வில் பி சூஸிங் திஸ் ரியாக்ஷன். ஏன்னா இது எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ரியாக்ஷன். ஏன்னா இதோட 2 பை ப்ராடக்ட்டும் கேஸ் volatile சப்ஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து ஈஸியாக வெப்பரைஸ் ஆயிடும். ஸோ யூ வில் கெட் அ பியூர் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்து ரெட் பாஸ்பரஸ் போட்டு ஓகேவா X2 போடுறேன். இந்த ஹாலஜன் கேன் பி எனி லைக் குளோரின் ஆர் புரோமின் போடுறேன் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு RX கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து உன்னோட அடுத்த ரியாக்ஷன், தேர்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்க போறோம்னா ஃப்ரம் ஆல்கேன். ஃப்ரம் ஆல்கேன் இந்த ஆல்கேன் ஒரு ரியாக்ஷன் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மீத்தேன் எடுத்துக்கிறீங்க. இந்த presence ஆஃப் X2, இந்த presence ஆஃப் லைட்டோட presence நடக்கும். என்ன பண்ணீங்க? நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இது வந்து இட் இஸ் அண்டர்கோயிங் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். பார்த்தீங்களா? அதாவது எல்லாமே வந்து ரேடிக்கல் மெக்கானிசம் தான் அண்டர்கோ பண்ணுவோம். பட் யூ ஹேவ் டு நோட் இந்த மெக்கானிசம் தெரியலனா கூட பரவாயில்ல. NCERT லெவலில் நீங்கள் வந்து அது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உனக்கு என்ன ஆகும்னா CH3X ப்ளஸ் HXன்னு உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இஃப் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ ஆல்கேன் லைக் திஸ்,
in the presence of light. இப்போ உனக்கு எத்தனை என்விரான்மெண்ட் இருக்கு? இந்த CH3 இந்த CH3 சேம் என்விரான்மெண்ட், இந்த CH2 ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். இது எப்படி இந்த என்விரான்மெண்ட் டிசைட் பண்றீங்க அப்படின்னா, உனக்கு எப்படி இது மூணுமே வந்து sp3 ஹைபிரிடைஸ் கார்பன். இந்த ரியாக்ஷன் எங்க நடக்கும்? இட் வில் பி ஹேப்பனிங் இன் த sp3 ஹைபிரிடைஸ் கார்பன்ல தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆல்கேன் sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் வந்து ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹாலோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் ரெண்டு என்விரான்மெண்ட், எப்படி என்விரான்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்றத நம்ம கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா CH2 இங்கே எக்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் இங்கே எக்ஸ் வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் உங்களுக்கு அப்போ 3 sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் இருக்கு. அப்போ மூணுலையுமே உங்களுக்கு வந்து ஹாலஜன் சப்ஸ்டிட்யூட் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இது என்ன பேர் பேசுவீங்க? 1 ஹாலோ ப்ரோபேன் பேசுவீங்களா? இது என்ன பேசுவீங்க? 2 ஹாலோ ப்ரோபேன் பேசுவீங்களா? இது எப்படி பேசுவீங்க? இதுவும் வந்து 1 ஹாலோ ப்ரோபேன் பேசுவீங்க. அதனால்தான் இந்த இதுவும் வந்து சேம் என்விரான்மெண்ட் நான் சொன்னேன். புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு நேம்ஸ் வந்து சேமா வரக்கூடாதுன்னா சேம் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ இது கிடையாது. இது ரெண்டு ப்ராடக்டா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ Cl2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட். அப்போ உங்களுக்கு எதில் sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் இவ்வளோ பார்க்கணும். அதில் உனக்கு இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டு தான் sp3 ஹைபிரிடைஸ். ஏன்னா இதில் டபுள் பாண்ட் இருந்துச்சு, இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் sp2. அப்போ உனக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH இங்கே வந்து Cl, இங்கே வந்து CH3 வரும். கரெக்டா? அதே மாதிரி உனக்கு இன்னொரு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2 Cl கிடைக்கும். இது என்னது? இது 1 2 3 ஏன்னா டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இது வந்து 3 குளோரோ 2 பியூட்டீன். இது 1 2 3 4 குளோரோ, சாரி 2 பியூட்டின் கிடையாது, 1 பியூட்டின். இப்போ இதில் A ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, B ப்ராடக்ட்டும் கிடைச்சிருக்கு. இதில் யார் ஸ்டேபிள்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ரைட் த ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு கேட்பாங்க. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? இதா ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு எழுதுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது ஆல்ஃபா, இது பீட்டா. பீட்டால டபுள் பாண்ட்னா இது அலைல் ஹாலைடா. அலைல் ஹாலைடா வந்தாலோ இல்லை பென்சைல் ஹாலைடா வந்தாலோ உங்களுக்கு அது ஸ்டேபிள் ப்ராடக்டை கொடுக்கும். புரியுதுங்களா? அலைல் ஹாலை வந்தாலோ இல்லை பென்சைல் ஹாலைட் வந்தாலோ ஸ்டேபிள் ப்ராடக்ட் கொடுக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஆல்கீன். ஸோ இதில் ஆல்கேன் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆல்கேனில் நீங்கள் என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி ரியாக்ஷன் நடக்கும். என்விரான்மெண்ட் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? அடுத்த ரியாக்ஷன் வந்து ஃப்ரம் ஆல்கீன். ஆல்கீன்ல உங்களுக்கு ரெண்டு விதமான ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று வந்து மார்கோனிகாவ்ஸ் அடிஷன், அப்புறம் ஆன்டை மார்கோனிகாவ்ஸ் அடிஷன், அப்புறம் சும்மா வெறுமன அடிஷன் ரியாக்ஷன். இப்போ நான் வந்து ஒரு ஆல்கீன் எடுத்துக்கிறேன், இது கூட நான் HX போடுறேன். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா இட் வில் அண்டர்கோ மார்கோனிகாவ்ஸ் அடிஷன். மார்கோனிகாவ்ஸ் அடிஷன் என்னது? The negative part of the reagent goes to the carbon having less number of hydrogen atom. ஞாபகம் வச்சுப்போ. To which carbon? The carbon having double bond. அந்த double bond carbon தான் reactive center. ஓகேவா? அதுல யாருக்கு கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்கதான் வந்து எங்க போகும்? நெக்ஸ்ட் போ. ஏன்னா நெகட்டிவ் ரியேஜென்ட். ஓகேவா? அப்போ இதனா CH3 CH இங்க எக்ஸ் ஆயிரும், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும். CH2 HX ரெண்டுமே ஆட் ஆகும், இங்க H போய் ஆட் ஆயிடும். புரியுதா? அப்போ 2 ஹாலோ ப்ரோபேன் ஃபார்ம் ஆகும். இப்போ இதே ரியாக்ஷன்ல நான் HX போட்டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடுன்னு போட்டேன் அப்படின்னா
it will undergo anti-Markovnikov's addition. Anti-னா இது அப்படியே ஆப்போசிட். எங்க போ ரியாக்ஷன் எங்க நடக்கும்? CH3 CH இங்க வந்து HO சிங்கிள் பாண்ட் CH2 இங்க வந்து XO ரியாக்ஷன் நடக்கும். புரியுதுங்களா? மார்கோனிகோஸ் அடிஷன் ஆன்டை மார்கோனிகோஸ் அடிஷன் ரெண்டு புரிஞ்சா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோங்க? இப்போ ஒருவேளை நான் HXன்னு ஆட் பண்ணாம நான் Br2 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதுல நான் வந்து Br2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் CCl4 போடுறேன் அப்படின்னா உனக்கு இந்த Br2 எப்படி ஆட் ஆகும்னா அப்படியே விசினல் டைப்ரோமைடா ஆட் ஆகும். Bromine in the adjacent position or any functional group in adjacent position will be called as vicinal. Vicinal dihalide or dibromide அப்படின்னு எனக்கு ஃபார்ம். ஓகே எல்லாமே அடிஷன் ரியாக்ஷன் தான். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ரியாக்ஷன். அதாவது இப்போ நீ வந்து ஹாலோ அண்ட் ஹாலோ அரீன் அதாவது உனக்கு வந்து ஒரு குளோரோ ஆல்கேன் அண்ட் புரோமோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸின்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு இதே வந்து அயோடோ ஆர் ஃப்ளூரோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். கரெக்டா? ரைட். அதுக்கு தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபின்கஸ்டன்ஸ் ரியாக்ஷன். ஃபின்கஸ்டன்ஸ் ரியாக்ஷன்ல ஒண்ணுமே கிடையாது. ஒரு RX எடுத்துக்கிறீங்க. எக்ஸ் கேன் பி குளோரின் ஆர் புரோமின். இது கூட ஒரு ஹாலோ ஆல்கேன் இன்னொரு ஹாலோ ஆல்கேனா மாற்ற போறீங்க. ஓகேவா? இது கூட வந்து சோடியம் அயோடைடோ இல்லைன்னா பொட்டாசியம் அயோடைடோ நான் வந்து ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுவோம்? சோடியம் ஹாலைடோ இல்லை பொட்டாசியம் ஹாலைடோ உனக்கு பை ப்ராடக்டா கிடைக்கும். இன் த பிரசன்ஸ் ஆஃப் வித் எவல்யூஷன் ஆஃப் RI அயோடோ ஆல்கேன் உனக்கு கிடைச்சிடும். இதை வந்து ஃபின்கஸ்டன்ஸ் ரியாக்ஷன். அடுத்து வந்து ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் ஃப்ளூரோ ஆல்கேன். இதுல இருந்து ஃப்ளூரோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இட் கேன் பி ஹேப்பன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சில்வர் ஃப்ளூரைட் ஆர் மெர்க்யூரிக் ஃப்ளூரைட் ஆர் ஆன்டிமனி ஃப்ளூரைட் கோபால் இது வேணா எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளூரைட் ஏஜென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளூரைட் கிடைக்கும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் AgXO இல்லைன்னா வந்து Hg2X2O உங்களுக்கு வந்து கிடைச்சி. புரியுதா? ஸோ இது வந்து ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். டவுட் இருக்கா இதுல? ஸோ இதோட வந்து ஹாலோ ஆல்கேனோட ப்ரிப்பரேஷன் முடிச்சாச்சு. இப்போ ஹாலோ அரீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பென்சீன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பென்சீன் கூட நீ என்ன பண்ற அப்படின்னா எனி ஹாலஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் டார்க் நம்ம ஆல்கேனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? லைட்டோட பிரசன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? அதே மாதிரி இங்க வந்து டார்க்கோட பிரசன்ஸ்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? அண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் லைட் லூயிஸ் ஆசிட். ஏதாவது லூயிஸ் ஆசிட் அலுமினியம் குளோரைட் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. FeCl3 எடுத்துக்கலாம், FeBr3 எடுத்துக்கலாம், எதுவும் எடுத்துக்கலாம். இந்த லூயிஸ் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து குளோரின் வந்து ஒரு நியூக்ளியோஃபைலா இது குளோரின் கூட சேர்ந்து AlCl4 மைனஸ் பிளஸ் Ci பிளஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் வில் ப்ரொடியூஸ் அ எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் நம்ம வந்து லூயிஸ் ஆசிட் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இட் வில் ப்ரொடியூஸ் அ எலக்ட்ரோஃபைல். அப்போ என்ன உனக்கு வந்து Cl4. புரியுதா? இது ஒரு ரியாக்ஷன். அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். கவனிங்க. ஒரு அனலின் எடுத்துக்கிறேன். அனலில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் நைட்ரைட் போட்டு HCl போட்டு அட் 0 to 5 degree Celsius ரியாக்ஷன் நடத்துறேன். ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ல நான் டெம்பரேச்சர் முதற்கொண்டு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் திஸ் டெம்பரேச்சர். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். இது என்ன நடக்கும் அப்படின்னா யூ வில் கெட் அ பென்சீன் டைஅசோனியம் குளோரைட். பென்சீன் அசோனா நைட்ரஜன், ரெண்டு நைட்ரஜன் இருக்கும். அப்ப டைஅசோ நியம்னா பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகேவா? அதான் நியம் IUF நியம் குளோரைடு இருக்கு. இதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அதர் ஹாலோ பென்சீன். பென்சீன் டைஅசோனியம் குளோரைடா உனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் வித் ஹெல்ப் பை டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன்.
இப்போ இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்மேஸ் ரியாக்ஷன் பண்ண போறேன். இது வந்து என்ன குப்ரஸ் ஹாலைட் போட்டு HX போடுறேன். என்ன எக்ஸ் எடுத்துக்கிறேனோ அந்த ஹாலோ பென்சின் எனக்கு கிடைக்கும் வித் எவல்யூஷன் ஆஃப் நைட்ரஜன் கேஸ். ரெண்டாவது வந்து கேட்ரமன்ஸ் ரியாக்ஷன். கேட்ரமன்ஸ் ரியாக்ஷன் குப்ரஸ் ஹாலைட் பதிலாக காப்பர் பவுடர் போட்டு HX போடுறேன். அதே மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹாலோ பென்சின் கிடைக்கும் வித் எவல்யூஷன் ஆஃப் நைட்ரஜன். இதே மாதிரி நான் வந்து சோடியம் அயோடைடோ இல்லைன்னா பொட்டாசியம் அயோடைடோ நான் போட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அயோடோ பென்சின் உனக்கு கிடைக்கும் வித் எவல்யூஷன் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா HBFO ஃப்ளூரோபோரிக் ஆசிட். இது வந்து பால்ஸ் ஸ்கீமன் ரியாக்ஷன். ஃப்ளூரோபோரிக் ஆசிட் போட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆப்வியஸா ஃப்ளூரோபென்சின் எனக்கு கிடைக்கும். புரியுதா? So these are the other methods to prepare halobenzene with the help of diazonium chloride. ஆனா diazonium chloride எப்படி prepare பண்றீங்க? From benzene, from aniline. ஓகேவா? From aniline. ஓகே. ஸோ அவ்வளோதான் ப்ரிப்பரேஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கவர் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அன்டில் தென் தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட், அப்புறம் சாலிபிலிட்டி. பாயிலிங் பாயிண்ட்னா as molecular mass increases, van der Waals force of attraction increases, அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு வேளை உனக்கு சேம் ஆல் குரூப் இருந்து எக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃப்ளூரைட், குளோரைட், புரோமைட், அயோடைட், அப்போ கண்டிப்பாக நீ அதே ரூல் தான். மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உனக்கு என்ன ஆகும்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்வியஸாக உனக்கு ஆல்கைல் அயோடிக் தான் பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் மாலிகுலர் மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லீனியரை விட பிரான்ச்டு. As branch increases, surface area will be decreasing and van der Waals force of attraction will be decreasing. So boiling point will be decreasing. இப்போ லீனியர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லீனியர் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறனால உனக்கு பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? இது மூணுமே நீங்கள் பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது சாலிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, தோ Rx is polar, it is insoluble in water. Why? ஏன்னா வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங்கை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஆர்எக்ஸுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. புரியுதுங்களா? ஸோ ஆர்எக்ஸ் will not have an ability to break the H bond and form a strong bond with water. Therefore it is insoluble in water. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து உன்னோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி.